தூத்துக்குடியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நெல்லை வந்தடைந்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நெல்லை வந்தடைந்த அமித்ஷாவை நயினார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை ஆகியோர் வரவேற்றனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், இது பற்றிய மேலும் விவரங்கள். பாஜகவின் தென்மண்டல பூத் கமிட்டி பொறுப்பாளர்களின் மாநாடு இன்று நடைபெறுகின்றது. இந்த மாநாட்டிலே நெல்லை உட்பட 5 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டப்பேரவையின் பாஜகவிற்கான பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் பங்கேற்கின்றார்கள். இந்த கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து திருநெல்வேலி வந்தடைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் நெல்லையில் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் வீட்டில் நடைபெறக்கூடிய தேநீர் விருந்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கேற்க இருக்கின்றார். அந்த தேநீர் விருந்தில் முக்கியமான பாஜகவின் தமிழக தலைவர்கள் பங்கேற்கின்றார்கள். வெறுமனவே இது ஒரு தேநீர் விருந்தாக இல்லாமல் பாஜகவினுடைய செயல்பாடு தொடர்பான ஒரு ஆய்வுக் கூட்டமாகவும் இருக்கும் என்கின்ற ஒரு தகவலை பாஜகவினர் கூறியிருக்கின்றார்கள். அதன்படி முக்கிய நிர்வாகிகளிடம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் கள சூழல் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு சந்திப்பை மேற்கொள்வதற்காகத்தான் நயினார் நாகேந்திரனினுடைய இல்லத்திற்கு செல்வதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அவர்களுடைய பயண திட்டம் வந்த பொழுது அவர் நேரடியாக தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலியில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கு பெறுவதாகவே இருந்தது. ஆனால் தமிழகத்தினுடைய ஒரு சில கள நிலவரங்களை பொறுத்து இந்த திடீர் சந்திப்பினை மேற்கொள்வதற்கு உள்துறை அமைச்சர் அறிவுறுத்தியிருந்ததாகவும் அதன் அடிப்படையில் தான் நயினார் நாகேந்திரன் வீட்டிலே தேநீர் விருந்தாக அது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பாஜகவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த தேநீர் விருந்து வாயிலான சந்திப்பிலே சில முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக உள்துறை அமைச்சர் ஆலோசிக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன்படி தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்பாகவும் அது மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்தக்கூடிய விதமாக வேறு ஏதேனும் கட்சிகளை சேர்க்க வேண்டுமா என்பது குறித்தும் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் தமிழகத்தினுடைய கள நிலவரங்கள் என்ன, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிற கட்சிகளை கொண்டு வருவதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன என்பதையெல்லாம் பாஜகவின் தமிழக தலைவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு எடுத்துக் கூற இருக்கின்றார்கள். அமித்ஷாவை அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கிருஷ்ணமுரளி, இசக்கி சுப்பையா உள்ளிட்டவர்களும் வரவேற்றிருக்கின்றார்கள். தேநீர் விருந்து நிறைவடைந்த பிறகு தச்சநல்லூரில் நடைபெறக்கூடிய பாஜகவின் பூத் கமிட்டி மாநாட்டிலே உள்துறை அமைச்சர் பங்கேற்கின்றார். நெல்லை வருகின்ற உள்துறை அமைச்சரை நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் வரவேற்று நயினார் நாகேந்திரன் இல்லத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். அங்கு நடைபெறக்கூடிய ஒரு சந்திப்பிலே கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடத்திலிருந்து 30 நிமிடம் வரை தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்துவது, பாஜக தலைமையிலான அந்த கூட்டணியிலே மேலும் சில புதிய கட்சிகளை கொண்டு வருவதற்கு செய்ய வேண்டிய பணிகள் என்ன, மேலும் பாஜகவிற்கு எதிராக தற்பொழுதைய களத்தில் தமிழகத்தில் அரசியல் ரீதியிலாக விமர்சனத்தை முன்வைத்து வரக்கூடிய கட்சிகள் தொடர்பான ஒரு சில கருத்துக்களையும் கேட்டறிய இருக்கின்றார். எனவே பாளையங்கோட்டை அன்பு நகரில் இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய இல்லத்திற்கு அமித்ஷா அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த தேநீர் விருந்து நடைபெற்றிருக்கின்றது. தேநீர் விருந்திலே சில முக்கியமான முடிவுகளை அவர் எடுப்பதாகவும் அது தொடர்பான பாஜகவினர் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து அறிவுறுத்தலை வழங்குவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகுதான் தச்சநல்லூரில் நடைபெறக்கூடிய பாஜகவின் பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.